ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபார் அ சேஞ்ச் இது 2 ஷார்ட்ஸாக பண்ணிட்டேன். இது ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரிங்க. ஒரு சீனியர் ஜூனியர் இவங்க 2 பேர் நடுவில் நடக்கக்கூடிய சில க்யூட்டான இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம தேவங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாங்களா? இங்கே பேட் பாய் சீனியர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அவங்க பேடுன்னா எல்லாரையும் ட்ரபிள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேட் பாய் கிடையாது. யாராவது ஸ்டூடெண்ட்ஸை ஜூனியர்ஸை அந்த மாதிரி ட்ரபிள் பண்ணும்போது இவங்க தான் ஃபஸ்ட்டு போய் அவங்களுக்காக நிற்குவாங்க. பட் இவங்க சப்போர்ட் பண்ணுற விதம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அடிதடியில் தான் எண்ட் ஆகும். ஸோ அதனால் எல்லாருமே இவங்கள பேட் பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க காலேஜில். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அப்பா அம்மா இவங்க 3 பேர் தான். இவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஒரு நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான் இவங்களது. நம்ம தேவங் படிச்சுட்டு இருக்கிற காலேஜும் வந்துட்டு இவங்க அப்பாவோட காலேஜ் தான். இப்போ ஃபைனல் இயரில் இருக்குவாங்க நம்ம தேவங். அப்படியே நம்ம வயனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம வயன் வந்துட்டு டோட்டல் ஆப்போசிட் தேவங்க்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குவாங்க. க்யூட் அண்ட் பப்ளியான கேரக்டர் அவங்களது. இவங்களும் ஒரே பொண்ணு தான். கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்பா அம்மா இவங்க 3 பேர் தான். அப்பா வந்துட்டு டாக்டரு, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செஞ்சுருக்குவாங்க. நம்ம வயன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். நம்ம தேயாங் படிக்கிற அதே காலேஜ் தான் அவங்களுக்கு அட்மிஷன் ஆகிருக்கும். பார்க்கலாம் நம்ம பேட் பாய் சீனியர் அப்புறமா க்யூட்டான ஜூனியர் இவங்க 2 பேருக்கு நடுவில் என்னென்ன நடக்கும்னு. ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஜூனியர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். அதாவது நம்ம வயனுக்கு. அவங்க வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக இருப்பாங்க, பட் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. நர்வஸ் எதுக்குன்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எப்படி இருக்கும்னு. அவங்க எதுக்காக ஹாப்பியாக இருக்காங்கன்னா, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து ஒன்றா இருப்பாங்க. அவங்களும் அதே காலேஜில் தான் அட்மிஷனாக இருப்பாங்க. அவங்க பேர் வந்துட்டு மெல்வின். நீங்கள் இப்போ உங்கள் அப்பா கூட காரில் போயின்னுக்குவீங்க காலேஜுக்கு. உங்களுக்கு ஃபுல் நர்வஸாக இருக்கும். நீங்கள் விண்டோலேருந்து வெளியே பார்த்துட்டே உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை உங்கள் அப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. என்னடா நர்வஸாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆமாப்பா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ஃபஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா நீ ஒன்றும் பயப்படாத, அது நல்ல காலேஜ் தான், என் ஃப்ரெண்டு பசங்கள்லாம் அங்கே தான் படிக்கிறாங்க, நான் கேட்டு விசாரித்து தான் உன்னை அங்கே அட்மிஷனே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அது இல்லைப்பா, அது எவ்வளோ நல்ல காலேஜாக இருந்தாலும் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவையே பார்த்துட்டு, அப்பா உள்ள வரைக்கும் நான் ட்ராப் பண்ணிட்டு போங்களேப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்றைக்கி ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே இல்லை, நாளையிலேருந்து ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா அது சரி வையன், நான் உள்ளே ட்ராப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு போனப்போ ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அப்பா ஆல்மோஸ்ட் என் ஷர்ட்டை கிழிச்சு போட்டியே, நீ ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு சொல்லி அழுது. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவே அவுட் பண்ணி பார்த்துட்டு, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? அப்போ நான் நர்சரி, அதனால தான் அப்படி அழுந்தேன். இப்போ நான் டிகிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், இப்போல்லாம் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா அது தான் வையன், என்னால் நம்பவே முடியல, அந்த மாதிரி குட்டியாக இருந்த என் பொண்ணு அதுக்குள்ளே டிகிரி ஃபஸ்ட் இயர் போகிறாளா அப்படின்னு ஷாக்காக இருக்குது வையன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்பா நான் எவ்வளோ பெரிய பொண்ணானாலும் உங்களுக்கு அந்த ஷர்ட்டை கிழிச்சு போடுற அதே குட்டி பொண்ணு தாப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி சரி காலேஜே வந்துருச்சு இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்பா நீங்கள் உள்ளே வரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன், நீ இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இறங்கிடுவீங்க. உங்கள் அப்பா கூட கார் பார்க் பண்ணிட்டு வருவாங்க. உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கும் போது கரெக்டாக மெயின் டோர்கிட்ட ஒரு வாய்ஸ், ஹே வயன் அப்படின்னு சொல்லி. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு மெல்வின் தான். அப்போ நீங்களும் உங்கள் அப்பாவை 2 பேரும் அவங்க பக்கம் பார்க்குவீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஹாய் மெல்வின், நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க, ஹாய் அங்கிள், இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களே பார்த்துட்டு, அதான் உன் ஃப்ரெண்டு வந்துட்டால, இதுக்கு மேலேயும் நான் உள்ளே வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவே பார்த்துட்டு, பரவாயில்லப்பா, நான் என் ஃப்ரெண்டு கூடவே உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா, சரி சரி பாய் பாய், 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட், ஒழுங்காக இருங்க, வெறும் படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நீங்கள் மெல்வினியை பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கூலாக இருக்கேன், உனக்கு நர்வஸாக இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ மெல்வின்னு, எதுக்கு நர்வஸாக இருக்கணும், காலேஜுக்கு தானே வந்துன்னுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெல்வினை பார்த்துட்டு,
ஆமாம், காலேஜுக்கு தான் வந்துன்னுக்குறோம், அதனால தான் நர்வஸாக இல்லையான்னு கேட்டிருந்து. இவ்வளோ நாள் நம்ம ஸ்கூலில் இருந்தடா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுன்னா யாராவது நம்மளை புலி பண்ணா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா எதேதோ இமேஜின் பண்ணி நர்வஸ் ஆகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தெரியும், ஆனாலும் சீனியர்ஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது வேணாம், நம்ம கிளாஸுக்கு போயிடலாம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயின்னுக்குவீங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் நின்றுக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துன்னு நானா அப்படின்னு கேட்குவீங்க. ஆமாம் நீதா வா இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் பயந்துகிட்டே போவீங்க, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபுல் பயந்துட்டு ஃப்ளோரை பார்த்துட்டு உங்கள் பேக்கோட ஸ்ட்ராப்பை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுக்குவீங்க. அப்போ அந்த குரூப்லேருந்து ஒரு பையன் வந்து ஏய் இங்கே பார் அப்படின்னு சொல்வா. நீங்கள் மெதுவாக தலையை தூக்கி அந்த பையனை பார்க்குவீங்க. அப்போ அந்த பையன் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் ஃப்ளோரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சுவலி நம்மளுக்கு கிளாஸுக்கு லேட் ஆகுது, நம்ம இன்னும் கிளாஸ் தேடணும், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த பையன் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னப்பா அவ்வளோ அர்ஜென்ட்டு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அதான் நான் பேசின்னுக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லியா பாவம் இந்த பொண்ணுக்கிட்ட அவளோட பேகை வாங்கிக்கோ, ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை பரவாயில்ல சீனியர், எனக்கு ஒன்றும் ஹெவியாக இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே அந்த லியா வந்து உங்ககிட்ட இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் பேக்கை பிடுங்கின்னு போயிடுவாங்க. அப்போவே உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சீனியர் என் பேக்கை கொடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும், லேட் ஆகிடும் சீனியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவன் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வையன் அப்படின்னு சொல்வீங்க. வையன், ஃபர்ஸ்ட் டேயில் லேட்டாக போனால் பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடும், நீ சீக்கிரம் போகணுன்னா உன் பேக் வேணும், உன் பேக் உனக்கு கொடுக்கணுன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே பார்த்துட்டு நான் என்ன செய்யணும் சீனியர் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஸ்மோக் பண்ணி மறுபடியும் கைஸ் இவளுக்கு என்ன செய்ய சொல்லா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க குரூப்பில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ கிரவுண்டில் 10 ரவுண்ட்ஸ் ஓட வைக்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு சேச்சே ஃபர்ஸ்ட் டே வேணாம், அவளை பார்த்தா பாவமாக இருக்குது, வேறு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் மறுபடியும் பார்த்துட்டு இங்கே பார் வையன், அங்கே ஒரு குரூப் நிற்கிது பார், அந்த குரூப்பில் ஒரு ரெட் பிளேசர் போட்டு பையன் இருக்கா தெரியுதா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த சைடை பார்த்துட்டு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது வெரி குட், அந்த பையனுக்கு போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ மெல்வின் சீனியர் ப்ளீஸ் நம்மளை விட்டுருங்க, இல்லைன்னா பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஸ்மோக் பண்ணிவிட்டு ஓ கைஸ் இங்கே பார்த்தீங்களா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நான் யார் தெரியுமா, அந்த பிரின்சிபலோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் 2 பேருக்கும் ஃபுல் ஷாக் ஆகிடும். அப்போ மெல்வின் வந்துட்டு சீனியர் அவளை விட்டுருங்க, அவளுக்கு பதிலாக நான் ஏதாவது செய்கிறேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பையன் நீ என்ன வையனா, வாயை மூடிட்டு நில்லு, நடுவில் பேசினா உன்னை 100 ரவுண்ட்ஸ் ஓட விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா நீங்கள் சீனியர் ப்ளீஸ் சீனியர் வேறு ஏதாவது சொல்லுங்கள், இது வேணாம் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி ஓகே, அப்போது உன் பேக் என்கிட்டயே இருக்கட்டும், நீ அப்படியே போ கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக அழுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த பையன் சரி கேர்ள்ஸ் நம்ம கிளாஸுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறதுக்காக திரும்புவாங்க. அப்போ நீங்கள் சீனியர் சீனியர் நான் சொல்கிறேன் என் பேக்கை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சொல்லிட்டு வந்து வாங்கிக்கோ, நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரீவியஸ் பிளேஸ்லேயே உக்காந்துடுவாங்க. நீங்கள் வந்து மெல்வினை பார்த்துட்டு ஹெசிடேட் பண்ணி திரும்பி நிதானமாக நடந்துன்னு போவீங்க அந்த குரூப் கிட்ட. அந்த குரூப் கிட்டே போயிட்டு சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க வந்து திரும்புவாங்க. அவங்க திரும்பந்தோ நீங்கள் ஸ்டன் ஆகிடுவீங்க, ஏன்னா அவ்வளோ சார்ம் அவங்க ஃபேஸில், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அஃப்கோர்ஸ் நம்மளோட பேட் பாய் சீனியர் மிஸ்டர் கிம் தேயாங் தான். உங்களுக்கு அங்கேயே அவங்க மேலே க்ரஷ் ஆகிட்டுக்கோ. அவங்களுக்கும் அப்படி தான், அவங்களுக்கு க்ரஷ்ஷாக இல்லையான்னு தெரியாது, பட் அவங்க உங்களை பார்த்து ஃபுல்லாக ஸ்டன் ஆகிடுவாங்க. நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு மாதிரி அவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே என்னமோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்.
அவங்க உங்களையே ஒரு மாதிரி இன்டென்ஸாக ஸ்டேர் பண்ணின்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு நீங்கள் ஃப்ளோரை பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க குரூப்லேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, யார் நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஹெசிடேட் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தேவங்க காமிக்குவீங்க. அப்போ தேவங் சடனாக என்கிட்டயா என்ன பேசணும் அப்படின்வாங்க. ஒரு மாதிரி ஸ்டாமர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவங்கியே ஷாக்காக பார்க்குவாங்க. அப்போ அந்த பொண்ணு தேவங்க பார்த்துட்டு, ஏய் தேவங், உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங், இல்லை சூசி, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி, நீ எந்த இயர், உன்னை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தே இல்லையே அப்படின்வாங்க. அப்போது நான் ஃபஸ்ட் இயர், இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓ ஏய் ஃப்ரெஷர்டா, மேபி ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்திருக்குவான், நீ பிரசிடென்ட்டுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க சூசி. உங்களுக்கு ஃபுல்லு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இவர் தான் காலேஜ் பிரசிடெண்ட்டா, ஐயோ கடவுளே, என்னை எங்கப்பா மாட்டி விட்டுட்டேன். அங்கே பார்த்தா பிரின்சிபல் பையன், இங்கே பார்த்தா காலேஜ் பிரசிடெண்ட், ஃபர்ஸ்ட் டேவே, ஏன் கடவுளே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லின்னுக்குவீங்க. அப்போ சூசி வந்துட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் வயன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சூசி, ஓ சரி, என்ன பேசணும் நீ சொல்லு தேவங்கிட்ட, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவன் சால்வ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சாமி இவங்கக்கிட்ட உண்மையாக சொல்லிடவா, இல்லை வேணா வயன், பிரச்சனையில் மாட்டிக்குவேன், ஃபர்ஸ்ட் டேவே எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் வந்து அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவன் உங்களையே பார்த்து, சொல்லு வயன் என்ன அப்படின்வாங்க. சீனியர், அது ஐ ஐ அப்படின்வீங்க. சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஐ ஐ லவ் யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டார்ஸில் சொல்லிடுவீங்க. அங்கே பார்த்தா எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. எல்லாரை விட தேவங்க வந்துட்டு ஃபுல் ஷாக்கில் இருப்பாங்க. அவங்க வைட் ஐஸ்லேயே உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அப்போ சூசி வந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி புஷ் பண்ணுவாங்க. ஹேய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், வந்த உடனே ஐ லவ் யூ சொல்கிற, அவன் யார் தெரியுமா, காலேஜ் பிரசிடெண்ட்டு, உனக்கு சீனியரு, பாவோ ஃப்ரெஷருன்னு நல்லா பேசினா ஐ லவ் யூ சொல்கிறேன், பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்வாங்க. பிரின்சிபல்னு வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ணிலலாம் தண்ணி வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சாரி சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க்கு டவுட் வரும், நீங்கள் வேணும்னு வந்து ஐ லவ் யூ சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க பார்க்குவீங்க. அப்படின்னு, உங்ககிட்ட யார் ஐ லவ் யூ சொல்ல சொன்னா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஷாக்காக பார்க்குவீங்க அவங்களையே. அப்போ சூசி ஏதோ திட்டுறதுக்கு வருவாங்க உங்களை. அப்போ தேவங்க வந்துட்டு, சூசி கொஞ்சம் நேரம் சும்மா இரு, நான் தான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பின்னாடியிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஓஹோ நம்ம சீனியர் ஜூனியருக்கு விழுந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களே பேசின்னுக்குவாங்க. அப்போ தேவங், ஏ வயன், உங்ககிட்ட தான் கேட்டேன், யார் சொல்ல சொன்னா அப்படின்வாங்க. நீங்கள் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. அந்த குரூப் உங்களையே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போ தேவங்க புரிஞ்சிடும், ஓ அவன் தான் சொன்னானா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், என் பேக் அவங்கக்கிட்ட தான் இருக்குது சீனியர், நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னதா என் பேக்கை தருவேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங், இவனுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணலன்னா சாப்பிட்டு அந்த டைஜஷன் ஆகிறதுலன்னு தருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தர நாங்கள் இழுத்துன்னு போவாங்க அவங்க குரூப் கிட்ட. சூசிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா தேவங்க வந்து எல்லா பொண்ணுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் யாரையும் டச் பண்ணி பேசியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. தேவங்க்கு ஃபீமேல் ஃப்ரெண்டுன்னா சூசி ஒண்டி தான், அதுவும் அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றதுனால. சூசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு, ஹேய் என்னடா இவன் இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க குரூப்லேயே இன்னொரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கெவின், அவங்க வந்துட்டு, இன்றைக்கி தாடி அவன் நார்மலாக பிஹேவ் பண்ணா, இவ்வளோ நாள் தான் வியர்டாக பிஹேவ் பண்ணுவான், பொண்ணுங்களை பார்த்தா எரிஞ்சு விழுவா, இன்றைக்கி தான் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்கா விட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூசி வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து, சரி அவன்கிட்ட போகிறா, ஏதாவது சண்டை கிண்டை நடக்க போகுது போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க குரூப்பில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் தேவங் போன டைரெக்ஷனில் வருவாங்க. தேவங் வந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் குரூப் கிட்டே போய் நின்றுட்டு, ஏய் ஸ்டீவ், நீ சும்மாவே இருக்க மாட்டியா, என்கிட்ட வம்பு இழுக்கலைன்னா
உனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவன் வந்துட்டு, ஓ தேவம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குவாங்க. இந்த பொண்ணை எதுக்காக புலி பண்ணேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது சேச்சே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேனே, நான் தான் ரொம்ப நல்ல பையாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம் தெரியும் நீ எவ்வளோ நல்ல பையன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு, நான் என்ன அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு ஐ லவ் யூ தானே சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம் அவங்க பல்ல கடிச்சிட்டு, இப்படியே உன் அக்கா தங்கச்சி அனுப்புவியா யாருக்காவது ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஸ்டீவுக்கு ஃபுல்லாக கோவம் வந்துடும். அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக பண்ணிவிட்டு, இதை பார் என் அக்கா தங்கச்சி பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவம், ஹோ உங்கள் அக்கா தங்கச்சி பற்றி பேசினா கோவம் வந்துடும், ஆனால் நீ வேறு பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணலாம், இதில் என்ன லாஜிக் இருக்குது ஸ்டீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏய் இதை பாரு எனக்கு லாஜிக் பற்றியெல்லாம் தெரியாது, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு நீ எந்த பொண்ணை வேணுமா இருந்தாலும் அப்யூஸ் பண்ணலாம். இதை பார் ஸ்டீவ், ஏற்கனவே உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பொண்ணுங்கக்கிட்ட மரியாதை நடந்துக்கோன்னு. இதுக்கு மேலேயும் நீ பொண்ணுங்களை புலி பண்ணால் நான் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு தேவங்கே பார்க்குவீங்க, ஏன்னா பிரின்சிபலோட பையன் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போ தாராளமாக பண்ணு, நடு இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேவங்க கையை பிடிச்சி, சீனியர் வேணாம் சீனியர், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, எந்த பிரச்சனையும் வேணாம், என் பேக்கை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் கிளாஸுக்கு போய்ட்றேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங்க உங்களையே பார்த்துட்டு, சரி அந்த பொண்ணோட பேக்கை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டீவ் வந்துட்டு, என்கிட்ட எந்த பேக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சீனியர் ப்ளீஸ் சீனியர் என் பேக்கை கொடுத்துருங்க, டைம் ஆயிடுச்சு நான் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஸ்டீவ் வந்துட்டு, சரி இங்கே வா என்னை ஹக் பண்ணு, ஹக் பண்ணிவிட்டு உன் பேக்கை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக வைட் ஐஸ்லேயே அவங்களே பார்த்து தேவங்க பார்ப்பீங்க. அப்போ தேவங்க, இதை பார் ஸ்டீவ், மரியாதையாக அவளோட பேக் கொடுத்துரு, இல்லைனா என் கோவம் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்குற மச்சா, நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, அந்த பொண்ணை ஹக் பண்ணிவிட்டு அவளோட பேக் வாங்கின்னு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். அந்த ஸ்டீவோட காலரை பிடிச்சிட்டு என்னென்னா பஞ்ச் பண்ணோம். அப்போ ப்ரொஃபஸருங்க வருவாங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு, தேயாங் ஸ்டீவ் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவனோட காலரை சரி பண்ணின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டீவ், ஆமாம் சார் என் காலர் சரியாக இருக்கல, அதை தான் சரி பண்ணி விட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணின்னு இருந்தீங்கன்னு, எல்லோரும் கிளாஸுக்கு போங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெஷர் தானே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டீவ் கிட்டேருந்து பேக்கை வாங்கின்னு அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மெல்வின் கூட போயிடுவீங்க உங்கள் கிளாஸ்க்கு. அவங்களும் எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸுக்கு போயின்னுக்குவாங்க. பட் தேயாங் மட்டும் திரும்பி உங்களை ஒரு தடவை கிளான்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மெல்வின் கூட உங்கள் கிளாஸுக்கு போயின்னுக்குவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, சாரிடி என்னை பிடிச்சி வச்சுட்டானுங்க படுவாவிங்க, உன்கிட்ட வரதுக்கே விடல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல விடுறா, உனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணல அவங்க அப்படின்னு கேட்குவீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணல, ஆனால் நீ தாடி நல்ல வேலைக்கு அந்த சீனியர் நல்லவங்களாக இருந்தாங்க, வேறு யாரானா இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனியர் பற்றி சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் அவர் நல்ல சீனியர் தான், செம்ம ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் வந்துட்டு உங்கள் தலைமையில் டக்குன்னு கொட்டிட்டு, ஏய் நடு கிளாஸுக்கு போகலாம், இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை இழுத்து போட்டுக்காத, சீனியர்கிட்ட எல்லாம் வச்சுக்காதம்மா நடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிளாஸுக்கு இட்டுன்னு போயிடுவாங்க. இப்படி தாங்க தேவங்க வந்துட்டு பேட் பாய் சீனியர்னு பேர் வாங்குது. ஏன்னா அந்த ஸ்டீவ்ன்றவங்க வந்துட்டு தேவங்கோட எனிமி, ஆப்போசிட் கேங். இந்த காலேஜ்லலாம் 2 கேங் இருக்கும்ல, அந்த மாதிரி. அந்த ஸ்டீவ் வந்துட்டு எப்போவுமே எல்லாரையும் பிரச்சனை பண்ணினே இருக்குவாங்க. அத்தை தேவங்க கேட்க போனாக்கா அது கடைசியில் ஒரு ஃபைட்டில் தான் எண்ட் ஆகும். ஸ்டீவ் வந்துட்டு பிரின்சிபல் பையன்னு எல்லாருக்குமே தெரியும், அதே அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க அவங்க. ஆனால் தேவங்க வந்துட்டு அந்த காலேஜோட சேர்மன் பையன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ மறுபடியும் ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். இதே டைமு ஸ்கிப் ஆகிடும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் தேவங்க பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ப்ளஷ்ஷாக இருந்திருப்பீங்க, சும்மா நீங்களே சிரிச்சுன்னு இருந்திருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம தேவங்கோட நிலைமை கூட அதை தான். அவங்களுக்கு அடிக்கடி நீங்கள் தான் ஞாபகம் வந்துருக்குவீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஃபீல் ஆகிருக்கும் உங்களை பற்றி நினச்சிட்டு. அது அவங்களுக்கே தெரியல எதுக்காக அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஆயினுக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஈவினிங்
நீங்கள் தேடி பார்க்குவீங்க எங்கேயாவது அவங்களுக்கு தெரிவாங்களான்னு சொல்லிட்டு. பட் அவங்கள நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆகிடும். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நீங்கள் வீட்டுள்ள என்ட்ரி ஆனதோ உங்கள் அம்மாவே தேடி நிற்குவீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் ஸ்நாக்ஸ் செஞ்சு நிற்குவாங்க. நீங்கள் போய் பேக் ஹக் பண்ணுவீங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், காலேஜ் ரொம்ப பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ம்மா காலேஜும் ரொம்ப பிடிச்சிச்சு, காலேஜில் இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் பக்கம் திரும்பிட்டு காலேஜ் பிடிச்சிச்சு, சரி காலேஜில் யாரை பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அம்மா காலேஜில் எல்லாருமே ஸ்வீட்டாக இருந்தாங்கம்மா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க தெரியுமா, அதை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா ஓ சரி சரி, நானும் ஏதோ ஃபஸ்ட் டே காலேஜ்லேயே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுச்சோ என்னமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அம்மா ப்ளீஸ் சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஷ் ஆகிடுவீங்க. அப்போ உங்கள் அம்மா இதை பாருறா என் பொண்ணு ப்ளஷ் எல்லாம் ஆகுறா அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்ஸை பிஞ்ச் பண்ணிவிட்டு சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேயோங் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்மைல் பண்ணிகிட்டே என்ட்ரு ஆவாங்க. அப்போ அவங்க அம்மா சோஃபா மேலே உக்காந்துருக்குவாங்க. தேயாங்கே பார்த்துட்டு தேயாங் வெளியே மழை வருதா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக வெளியே பார்த்துட்டு இல்லையே ஏம்மா அப்படின்வாங்க. இல்லை காலேஜ்லேருந்து வரும்போது எப்போவுமே உருன்னு தானே வருவேன், இன்றைக்கி நான் ஸ்மைல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்க அவங்க அம்மா கிட்டே காலேஜில் நடந்தது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்போ தேயாங்கோட அம்மா அந்த பையன் எதுக்காக அப்படி பண்ணுறா, உங்கள் அப்பா கிட்டே சொல்லி பிரின்சிபல் கிட்டே பேச சொல்லவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் வேணாம்மா, சும்மா பிரச்சனை பெருசாகிடும், அதான் நான் இருக்கே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா சரி அந்த பையன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணால் நீ கோமா தானே வருவேன், ஆனால் இன்றைக்கி சிரிச்சிட்டு வர அப்படின்வாங்க. அப்போ தேயாங் அதுவாம்மா அந்த பொண்ணை நினச்சி தான் சிரிச்சிட்டு வந்தேன், அந்த பொண்ணை நீ அப்போ பார்க்கணுமா இருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சுமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா தேயாங்கியே பார்த்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போ தேயாங் அந்த அக்வர்ட்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக அம்மா அப்பா பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க அம்மா 2-3 டேஸ்க்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் அவங்க அம்மாவே பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என் பர்த்டேக்குள்ளே வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா தேயாங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு தேயாங் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான், ஆனால் அவங்க அப்பா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, எப்போ பார் பிஸ்னஸ்ன்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்கிட்ட இருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா கூட. அப்போது மெல்வின் வருவாங்க உங்களை பிக்கப் பண்ணின்னு போகிறதுக்காக. அப்போது ஏ வையன் ரெடியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ரெடி. உங்கள் அம்மா மெல்வினை பார்த்துட்டு வா மெல்வின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இல்லான்ட்டி வீட்லேயே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அப்போ உங்கள் அப்பா என்ன மெல்வின் காலேஜெல்லாம் பிடிச்சிச்சா, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ மெல்வின் காலேஜெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அங்கிள், ஆனால் அந்த சீனியருங்க தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சடனாக சோக் ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டுன்னு போது நீங்கள் காஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்போ உங்கள் அம்மா தண்ணி கொடுக்குவாங்க. நீங்கள் குடிச்சிட்டு மெல்வினே பார்த்து சிக்னல் பண்ணுவீங்க சொல்லாதேன்னு. ஆனால் மெல்வினுக்கு புரியாது நீங்கள் சொல்கிறது. அப்போது உங்கள் அப்பா கேட்குவாங்க என்ன ஆச்சு, சீனியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மெல்வின் வந்துட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க உங்கள் அப்பா கிட்ட. அப்போ உங்கள் அப்பா உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்து நிற்குவீங்க. அப்போ உங்கள் அப்பா ஏமா வையன், நேற்று நான் எவ்வளோ தடவை கேட்டேன் காலேஜ் எப்படி இருந்துச்சு, எல்லாம் சரியாச்சா அட்ஜஸ்ட் ஆச்சான்னு, அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அம்மா சாயங்காலம் கூட நான் கேட்டேன் இல்லையாடி, அப்போ நீ என்ன சொன்னேன், எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, எல்லாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்வாங்க. நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவே பார்த்துட்டு விடுமா, காலேஜுக்கு போந்தோ பசங்கள்லாம் பெரிய மனுஷனுங்க ஆகிடுறாங்க, அவங்களுக்கு நம்மக்கிட்ட சஜஷன் கேட்குறதுக்கோ இல்லை அவங்க பர்சனல் மேட்டர்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ தோணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சடனாக அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஃபுல்லு கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ. அப்போ சாரி, நான் வேணும்னு அப்படி செய்யலப்பா, எனக்கு உங்களோட ஹெல்ப் சப்போர்ட் சஜஷன் எல்லாமே தேவை. நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்லலைன்னா, நீங்கள் நேற்று காலையில் என்ன ட்ராப் பண்ணும்போது எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நல்ல காலேஜு எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தான் சேர்த்தேன்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து இப்படி நடந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும்னு தான் நான் சொல்லப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா இதை பார் வையன்,
எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும்ன்றதுனால நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறிக்கணும்னு நினைக்காது. புல்லிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. அதெல்லாம் நம்ம அப்பத்துக்கு அப்போவே கண்டிக்கணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லைப்பா, ஆக்சுவலி எங்கள் காலேஜ் பிரசிடெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அந்த சீனியர் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்கப்பா. அந்த புலி பண்ண கேங்கை கூட வார்ன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் யாரையாவது இப்படி பண்ணால் டைரெக்டாக பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா சரி, இது ஒரு தடவை எக்ஸ்கியூஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது நீ என்கிட்டேருந்து மறைச்ச அவ்வளோதான், அப்பா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இல்லைப்பா, இனிமேல் எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மெல்வின் சரி வையன், டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுவீங்க. நீங்கள் மெல்வின் கூட தான் பைக்கில் போயிருக்குவீங்க. அப்போது மெல்வின் சாரிடி, நீ சொல்லன்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு உளறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பரவாயில்ல விட்றா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, நான் இதை எப்படி அப்பா கிட்டே சொல்லணும்னு இருந்தேன், ஆனால் நீயே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மெல்வின், நான் அந்த சீனியருக்கு தேங்க்ஸே சொல்லடா, நேற்று அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் அது சொல்ல போகிறேன்னு சொல்லி நீ வேறு பிரச்சனையில் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெல்வின், ஹெல்ப் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லன்னு அது மேனர்ஸ் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின், நீ தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லை அந்த சீனியரை பார்க்க போகணுமா அப்படின்னு கேட்குவாங்க. நீ எப்படி வேணுமா இருந்தாலும் திங்க் பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகலாம் நடு அப்படின்னு சொல்வீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், நீங்களும் காலேஜ் ரீச் ஆகிடுவீங்க. நீங்கள் மெல்வினும் 2 பேரும் உள்ளே நடந்துன்னு போயிருக்குவீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தேவங்கே தான் தேடின்னுக்குவீங்க. பட் அவங்க காணோம். ஆனால் அப்படியே போயிட்டே இருக்கும்போது தேவங்கோட குரூப்பில் ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களே பார்க்குவீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, கெவின். சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அப்போ கெவின் திரும்பி பார்ப்பாங்க. ஓ, அந்த ஐ லவ் யூ பொண்ணு தானே அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து என் பேர் வையன் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே ஓகே, என்ன எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சீனியரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஓ தேயாங்கியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், இன்னைக்கும் ஐ லவ் யூ சொல்லணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சீனியர், அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே சில், நான் சும்மா கலாய்ச்சி அவ்வளோதான். அவன் பாஸ்கெட் பால் கோர்ட்டில் இருப்பா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குல்ல, ஸோ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணின்னுக்கிறான், அங்கே போனால் கிடைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சரி வையன், கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்களும் மெல்வினுக்கு கிளாஸுக்கு போக சொல்லிவிட்டு நீங்கள் தேவங்க மீட் பண்ணுறதுக்காக பாஸ்கெட் பால் கோர்ட் கிட்டே போவீங்க. நீங்கள் பாஸ்கெட் பால் கோர்ட் கிட்டே போய் பார்க்குவீங்க. ஆனால் தேவங்க காணோம், எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் தேவையே தேடிட்டு இருக்கும்போது சடனாக உங்கள் சைடில் ஒரு பால் ஃபோர்ஸாக வரும். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் கண்ணை மூடிட்டு உங்கள் பேக்கோட ஸ்ட்ராப்பை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுக்குவீங்க. அப்போ சடனாக ஒருத்தவங்க வந்து உங்கள் முன்னாடி நிற்குவாங்க, அந்த பாலை கேட்ச் பண்ணிவிட்டு. அது வேறு யாரும் இல்லை, தேயாங் தான். அவங்க டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குவாங்க, ஆனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு நின்றுக்குவீங்க. அப்போ தேயாங் அவங்களோட ஃபிங்கரில் உங்கள் நெத்தியை அப்படி புஷ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கண்ணை திறந்து பார்ப்பீங்க. பார்த்தா தேயாங் வந்துட்டு கோவமாக உங்களையே முறைச்சின்னுக்குவாங்க. உனக்கு அறிவில்லையா, பால் வரதை பார்த்து அங்கேயே கண்ணை மூடிட்டு நிற்கிறியே, சைடில் போகணுன்ற காமன் சென்ஸ் இல்லையா, எல்லா பக்கமும் நான் வந்து ஹெல்ப் பண்ணின்னு இருக்க முடியுமா, அந்த பால் வந்த ஃபோர்ஸில் உன் ஃபேஸ் மேலே பட்டுச்சுன்னா ஷேப்பே சேஞ்ச் ஆகிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேயாங் அப்படி கத்துறதை பார்த்து கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது பால் சடனாக என் பக்கம் வர்றதை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் உங்கள் கண்ணில் டியர்ஸ் பார்த்து அப்படியே சாஃப்டாக, சரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க தேயாங். அப்போ நீங்கள் ஆக்சுவலி உங்களை மீட் பண்ண தான் வந்தேன். அப்போ தேயாங், ஏன் மறுபடியும் யாராவது ஒன்று ட்ராவல் பண்ணாங்களா, அந்த ஸ்டீவ் எதை நான் சொன்னானா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை யாருமே எதுவும் ட்ரபிள் பண்ணல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், பரவாயில்ல வையன், ஆஸ் அ காலேஜ் பிரசிடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்துச்சு பண்ணேன். உனக்கு மறுபடியும் யாராவது ட்ரபிள் பண்ணா இல்லை ஸ்டீவே வந்து உன்னை மறுபடியும் புள்ளி பண்ணால் நீ தயங்காமல் தைரியமாக வந்து என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு எப்போ வேணுமாந்தாலும் ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா சாரி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை பிடிச்சி ரொம்ப கத்திட்டேன், நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாதாச்சு, க்யூட்டான ஃபேஸ்க்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினச்சி தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஹார்ட் பீட் ஸ்கிப் ஆகிடும் அவங்க அப்படி சொல்லுந்தோ, ப்ளஷ் ஆகிடுவீங்க. இட்ஸ் ஓகே சீனியர், நான்
கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. உங்களுக்கு அங்கே நிற்க கூட முடியல. தேவங்க வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போது அவங்க ஷோல்டர் மேலே ஒரு டேப்பு. யாருன்னு பார்த்தாக்கா சூசி. ம் க்யூட்டான ஃபேஸா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங் ஏய் என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்வாங்க. அப்போது சூசி எனக்கு தான் புரியலடா, நீ எப்போத்துல அந்த பொண்ணுங்க கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங் ஏய் தள்ளுறி, எனக்கு டைம் ஆகுது, நான் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பா, என்ன அவசரம், மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்றைக்கி ஃபுல் டே இருக்குது. ஆமாம், நான் நேற்றுலேருந்து உன்னை கவனிச்சுன்னுக்கிறேன். நீ அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து உன் பிஹேவியரே சேஞ்ச் ஆயிடுச்சு. நேற்று என்னடான்னா ஃபுல் டே உன் கையை பார்த்துட்டு சும்மா சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டே இருந்த. எதுக்குன்னா அந்த கையில் தான் நீ அந்த பொண்ணை பிடிச்சிருந்தல்ல. இன்றைக்கி என்னடான்னா அந்த பொண்ணை க்யூட்டுன்ற. என்னடா நடக்குது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு அவங்க தலைமையில் கொட்டிட்டு ஹேய் போடி, உனக்கு வேறு வேலையே இல்லை, நான் எங்கே சிரித்தேன், எங்கே ப்ளஷ் ஆனேன், இப்போ அந்த பொண்ணு க்யூட்டாக இருக்கா அதனால தான் க்யூட்டுன்னு சொன்னேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இது பாரு, நான் எப்போ தப்புன்னு சொன்னேன், நான் வெறும் என்ன நடக்குதுன்னு தான் கேட்டேன், அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுடா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் பார்க்குவாங்க. அப்போ சூசி அந்த பொண்ணை லவ் பண்ணுறதானே, சொல்லப்போனால் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங் ஏய் நீ என்ன லூஸா, நான் வெறும் க்யூட்டுன்னு சொல்லந்துக்கே நீ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னெல்லாம் சொல்கிற. எனக்கு என் பற்றி தெரியும்ல, இந்த லவ் ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ ஃபைனல் இயரே முடிக்க போகிறோம், இன்னும் நீ யார் கூடவோ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இருக்கணும்னு ட்ரை கூட பண்ணல. ரிலேஷன்ஷிப் விடுப்பா, அட்லீஸ்ட் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்காளா, என்னை தவிர எந்த பொண்ணுக்கிட்டேயோ காட்டாத இன்ட்ரெஸ்ட் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங் சுசி இதை பாரு, நேற்று அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலை, அதுக்கு அவள் தேங்க்ஸ் சொல்ல வந்திருந்தான். பால் ஆக்சிடென்ட்லி அவன் மேலே படுறதுக்கு இருந்துச்சு, அதை நான் தடுத்து ஜாக்கிரதையாயிருன்னு சொன்னேன், நீ ஏன் எதோ இமேஜின் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், ப்ராக்டிஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ சூசி தேவங் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு தேவங் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உன் கண்ணு கரெக்டாக சொல்லுதுடா, அதை நீ ஏடா ரியலைஸ் பண்ண மாட்டேன்ற, அந்த பொண்ணு கண்ணில் கூட ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியுது, கண்டுபிடிக்கிறேன், நானும் கெவினும் இன்னிலேருந்து அந்த மிஷனுக்கு இறங்குறோம் அப்படி அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க கிளாஸுக்கு போயிடுவாங்க. இப்படி டேஸ் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. நீங்கள் வந்து தேவங் தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அவங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறது, அவங்க லைப்ரரியில் இருக்கும் போது அவங்கள ஒழிஞ்சு பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்குவீங்க. உங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ்ஷு, ஆனால் தேவங்க வந்துட்டு உங்கள் மேலே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டீவ் கிட்டேருந்து நிறைய தடவை உங்களை காப்பாற்றிருப்பாங்க. மெல்வின் உங்களுக்கு வார்ன் பண்ணியிருப்பாங்க சீனியர்கிட்ட ஜாக்கிரதையாருன்னு, ஆனாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சூசி கெவின் அவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணிக்குவாங்க நீங்களும் தேவங்க மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. சூசி வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுக்குவாங்க. அப்போ தான் உங்களையும் தேவங்கையும் மீட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் லஞ்சுக்கு கூட அவங்க கூடவே போயின்னுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஹாய் ஹலோவில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டிப்பாக கலாய்ப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்படியே ஒரு நாள் பேசின்னுக்கும் போது சூசி வளரிடுவாங்க தேவங்க வந்துட்டு சேர்மனோட பையன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் ஆகிருக்கோ. இன்னொரு பக்கம் பயம் வேறு வந்துடும். நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு. அப்போது மெல்வின் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் இல்லை, வெறும் சீனியர் மேலே க்ரஷ்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியுது, அதில் உனக்கு சேர்மன் பையன் மேலே க்ரஷ்ஷு, பார்த்துடி மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆமாடா, நான் இனிமேல் அவரை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன், தூரத்துலேருந்து அவரை அட்மையர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ மெல்வின் உங்களையே பார்த்துட்டு நீ எல்லாம் திருந்த மாட்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிருக்கோ. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டுக்குவீங்க. அவங்க குரூப் கூட லஞ்சுக்கு போக மாட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிடுவீங்க. அவங்கள எங்கேயாவது பார்த்தா கூட ஒரு சிம்பிள் ஸ்மைல், அவ்வளோதான். ஆனால் தேவங்க்கு பையனோட பிஹேவியரை அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ ஒரு நாள் சூசிக்கிட்டே கேட்குவாங்க, ஏய் சூசி, பையன் எதுக்காக வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, நம்ம கூட இன்ட்ராக்ஷனே கம்மி பண்ணிட்டுக்கிறா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ சூசி தேவங்கிய ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு, ஏன் அவள் பேசாமல் இருந்தா உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங் இதை பாரு,
சொல்கிறதுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா நானே அவகிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெவின் சொல்லுவாங்க, மச்சா சூசி சொல்கிறதும் கரெக்டாடா, நீ எப்படியோ அவகிட்ட சரியாக பேச மாட்டேன், இப்போ அவள் உன்கிட்ட பேசலன்னா உனக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்போது வியார்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறது நீயா அவளா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயோங்க்கு என்ன சொல்லணுன்னு தெரியாத ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படியே கெவினே பார்க்குவாங்க. அப்போ கெவின் வந்துட்டு, மச்சா லேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒத்துக்கோடா நீ அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங், டேய் என்னடா சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ கெவின், ஆமாடா மச்சான், உன் கண்ணில் கிளியராக தெரியுதுடா நீ அவளை லவ் பண்ணுறேன்னு, கூட இருக்கிற நம்மளுக்கே தெரியுது, உனக்கு ஏடா தெரியல அப்படின்வாங்க. அப்போ சூசி, இதை பார்த்தேயாங், வேறு யாராவது வந்து அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்வாங்க. அப்போ தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிருந்தோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சடனாக தேயாங், ஏய் அவளுக்கு மேட்ச் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அவள் வருவாளாடா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ கெவின், நான் எதுக்கிட்ட மச்சா இருக்கேன், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே இன்டர் காலேஜ் மேட்ச்சு. கிளாஸஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் காலேஜ் ஸ்கிப் பண்ணிடலாம் நினச்சின்னுக்குவீங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் அந்த மேட்ச்சில் இருக்காரு, அதனால் நீங்கள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. நீங்களும் மெல்வினும் காரிடோரில் வந்துன்னுக்குவீங்க. அப்போ கெவின் வந்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க. பையன், இந்த ப்ரோட்டீன் பார்ஸை கொஞ்சம் தேயாங்கிட்ட கொடுத்துட்றியா, அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல, மேட்ச் இருக்கும் போது வெறும் ப்ரோட்டீன் பார்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நானா அப்படின்னு கேட்குவீங்க. ஆமாம் நீ தானே வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குவீங்க. அவங்க வந்துட்டு அந்த பாய்ஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் ரூம் கிட்ட, அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சீனியர் பாய்ஸ் சேஞ்சிங் ரூம்குள்ளே நான் எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ கெவின் வந்துட்டு, பையன் ஒன்றும் பயந்துக்காத, ஏற்கனவே எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டுருக்குறாங்க, ஜஸ்ட் அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அங்கே போயிருக்கா, நீ போய் அவன்கிட்ட ப்ரோட்டீன் பார்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெல்வின், வாவையன் போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ கெவின் வந்துட்டு, மெல்வின் நீ ஏன் கூட வா, கொஞ்சம் எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது, நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் பாக்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே கோர்ட்கிட்ட வைக்கணும், ஏன்னா பிரேக் டைமில் பிளேயர்ஸ்க்கெல்லாம் தண்ணி வேணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் மெல்வினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கன்னு சரி அப்படின்னு சொல்லி மெல்வின் போயிடுவாங்க. நீங்களும் ஃபுல்லாக ஹெசிடேட் பண்ணி பாய்ஸ் சேஞ்சிங் ரூம் பக்கத்தில் போவீங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீனியர் சீனியர் அப்படின்னு கூப்பிடுவீங்க. அப்போ தேயாங், வாவையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குவீங்க, ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க, இவங்க தனியாக இருப்பாங்க. நம்ம தேயாங்க்கு எதுவுமே தெரியாத மாதிரி, நீ இங்கே எதுக்காக வந்த வையன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், அது வந்து கெவின் சீனியர் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் பார்ஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் அந்த ப்ரோட்டீன் பார்ஸ் உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்டே லீன் ஆகிட்டு தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ளோரே பார்த்துன்னு வெல்கம் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. தேயாங் அதே பொசிஷன்லேயே நின்றுட்டு, இன்றைக்கி எனக்கு மேட்ச் இருக்குது, எனக்கு நீ ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஆல் தி பெஸ்ட் சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளோரை பார்த்து சொல்வீங்க. அப்போ தேயாங் வந்துட்டு, என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெதுவாக உங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணுவீங்க. பார்த்தா தேயாங் உங்கள் கிட்ட நின்றுக்குவாங்க. நீங்கள் சடனாக அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போவீங்க, அவர் அப்படியே ஃப்ரண்ட்டில் வருவாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. இப்போது அவர் உங்கள் கையை சாஃப்டாக பிடிச்சி புல் பண்ணி ரொம்ப சாஃப்டாக தான் லாக்கர்கிட்ட நிற்க வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு, இப்போ சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஷையாக ப்ளஷ் ஆகிட்டு அவங்க கண்ணியை பார்த்து ஆல் தி பெஸ்ட் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. இன்றைக்கி மேட்ச் முடிஞ்ச பின்ட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்க கண்ணியை பார்த்து என்ன சொல்லணும் சீனியர் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ் மேலே கை வச்சுட்டு, அதான் மேட்ச் முடிஞ்ச பின் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ நீ பாஸ்கெட் பால் கோர்ட்கிட்ட போ, ஃப்ரண்ட்டில் உட்காரு, புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வயரில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை பண்ணின்கோ. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி ஹெட் நாட் பண்ணுவீங்க. அப்போது தேயாங் வந்துட்டு சைடில் போவாங்க, நீங்கள் போட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரே ஓட்டம் ஓடிடுவீங்க அங்கேருந்து. அப்போ தேயாங் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, கியூட்டி பை, ஏன் கியூட்டி பை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் தேயாங் சொல்லியிருந்தே யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்கிட்ட இந்த மாதிரி என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும், மேட்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கெட் பால் கோர்ட்கிட்டே போயிட்டு தேயாங் சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் ரோவில் மெல்வின் கூட உக்காந்துக்குவீங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் மேட்ச் தேயாங் வந்துட்டு உங்களே கிளான்ஸ் பண்ணி விளையாடிருப்பாங்க. ஒரு தடவையும் பால் பேஸ்கெட்டில் போடும்போதும் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறது, ஸ்மைல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணின்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக எனக்கோ ஒரு மாதிரி ஃபுல் ப்ளஷ்ஷாக எனக்குவீங்க.
இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக மேட்சும் முடிஞ்சிடும். ஆஸ் யூஷுவல் நம்ம தேவாங்கோட டீம் தான் வின் ஆயிருப்பாங்க, அதாவது உங்கள் காலேஜ் தான். எல்லோரும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபுல் காலேஜே போய் தேவாங்க அப்புறமா அவங்க டீமை கங்க்ராட்ஸ் பண்ணிக்குவாங்க, ப்ரேஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் கங்க்ராட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெல்வின் கூட போவீங்க. பட் அவங்க சுற்றி நிறைய பேர் இருக்குவாங்க. ஸோ அதனால நீங்கள் பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தோம். நீங்கள் என்னென்னா போகணுன்னு சொல்லும் போது ஒரு வாய்ஸ் கேட்கும், தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அந்த டைரெக்ஷனில் பார்க்குவாங்க, இன்க்ளூடிங் தேயாங்கும். பார்த்தா அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு நின்றுக்குவாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு. தேயாங் கூட டீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்ம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து தேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் கூட ஐ மிஸ்ட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் அந்த சினாரியோ பார்த்துட்டு. ஹேய், நீ என் பர்த்டேக்கு தானடி வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, அப்படி தான் சொன்னேன். ஆனால் நேற்று நீ எனக்கு கால் பண்ணி நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்குதுன்னு சொன்னியா, எனக்கு ஏனோ மனசே கேட்கலடா, அதனால தான் இன்றைக்கே வந்துட்டேன் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ எனக்கு லீவ் இருக்குது, ஸோ உன் பர்த்டே முடிச்சுட்டா நான் ஊருக்கே கிளம்புவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவாங் வந்துட்டு மறுபடியும் ஹக் பண்ணிவிட்டு ஓ ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் பிரேக்குங்க. மெல்வின் உங்கள் ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. வா நம்ம போய் கங்க்ராட் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுக்கோ. நீங்கள் மெல்வின் பக்கம் திரும்பிங்க. அப்போ மெல்வின் உங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. இல்லை நடு, நம்ம கங்க்ராட் சொன்னேன்னா சொல்லாக்கிட்டேன்னா அதான் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிஸியாக இருக்காங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்வின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவீங்க. ஆனால் நம்ம தேவாங் எல்லாருக்கிட்டையும் பேசிக்குவாங்க. பட் அவங்க கண்ணு மாத்திரம் உங்களே தேடிட்டு இருக்கோம். அவங்க வந்து சூசி அப்புறமா கெவின் கிட்டே கூட கண்ணிலே கேட்குவாங்க எங்கே அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேரும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். அவங்க 3 பேரும் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, தேயாங், சூசி, கெவின். பட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க மொபைல். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ரூமில் ஃபுல்லாக அழுந்திருப்பீங்க. மேபி அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது என்கிட்ட சொல்கிறது தான் முக்கியமான விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. நீ தான் தேவையில்லாமல் பைத்தியம் மாதிரி ஏதேதோ நினச்சிட்டு இருந்த. அவராவது உன்னை லவ் பண்ணுறதாவது பரவாயில்ல வையன், எப்படியோ நீ ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடு. அப்போ தான் உன்னால் அவரை ஃபுல்லாக மறந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிப்பீங்க. இன்னொரு பக்கம் தேயாங் அவங்க பெட் மேலே படுத்துட்டு சீலிங்கே பார்த்துக்குவாங்க. அவளுக்கு அவளை சொல்லியும் எதுக்காக என்னை மீட் பண்ணுறதுக்கு வரல, அட்லீஸ்ட் ஃபோன் ரிசீவ் பண்ணி ரீசன் என்னன்னு அதை சொல்லியிருக்கலாம்ல. சூசி கெவின் ஃபோன் எதுக்காக அவள் ரிசீவ் பண்ணல. காலேஜ் போந்தோம் வேலையாக அவகிட்ட பேசுகிறேன். நம்ம தேயாங் பையனோட லவ் இன்கம்ப்ளீட்டா, தேயாங் தான் ஒத்துக்கிட்டாங்களே நம்ம பையனை லவ் பண்ணுறதா. ஆனால் இந்த டீனா யார், அவர் எதுக்காக டீனாக்கு ஐ லவ் யூ சொன்னாங்க. நம்ம பையன் நினைக்கிற மாதிரி டீனா தேவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, இதெல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா. நீங்கள் யாராவது டீனா யாருன்னு கெஸ் பண்ணியிருந்தா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.